ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சவுச்சோ பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பட்டை எடுத்துருக்கேன், கருவேப்பிலை எடுத்துருக்கேன், அப்புறம் கடுகு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, அப்புறம் சவுச்சோ கூட கட் பண்ணி வச்சுருக்கேன், பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். பாருங்கள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். ஓகேங்களா? வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சட்டியை காய வச்சாச்சு. இப்போ எண்ணெய் விட்டுருவோம். எண்ணெய் விட்டாச்சு. இப்போ கடுகு தேவையான அளவு போட்டுருவோம். பாருங்கள், கடுகு தேவையான அளவு போட்டுக்கலாம். அவ்வளோதான். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம், கருவேப்பிலை, பட்டை போட்டுருவோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க சவுச்சோ போட்டுருவோம். ஓகேங்களா? பாசிப்பருப்பு போட்டு செஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பாசிப்பருப்பு வேணாம் அப்படின்னா நீங்கள் வெறும் சவுச்சோ மட்டும் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? கட் பண்ணி வச்சுருக்கேன் சவுச்சோ சேர்த்துருவோம். நம்ம இதுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஏன்னா சவுச்சோவே ஒரு தண்ணி காய் தான். ஓகேங்களா? தண்ணி சத்து உள்ளது தான். ஸோ அதனால் தண்ணி சேர்க்க தேவையில்லை. அதனால் தேவையான அளவு உப்பு போட்டுருவேன். அவ்வளோதாங்க. இதை ஒரு 10 மினிட்ஸ் கழித்து மூடி போட்டு மூடிடுங்க. 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், வெந்துடும். அவ்வளோதான், சவுச்சோ ரெடி. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து உள்ளங்களுக்கும் என்னோடய நன்றிகள்.